ஓனாய் கத்தின்னு ஒரு கதை இருக்கு. ஓனாய் கத்தி. ஒரு போர் வீரன், ஒரு சாமுராய், அவன்கிட்ட போய் போர் பயிற்சி பெற நிறைய இளைஞர்கள் போறாங்க. ஒரு போர் வீரன்ட்ட அவன் எடுத்தவன, நீங்க போர் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓனாய் கத்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றான். அது என்ன ஓனாய் கத்தி? இந்த காடுகள் இருந்து ஓனாய் ஊருக்குழுகளை புகுந்து கோழியை தின்னுருது, வேட்டையாடிடுது. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றான்? ஒரு கூர்மையான கத்தியில கோழியை அறுத்து ரத்தத்தை அதுல தேய்ச்சி காய வச்சிடறான். ரத்தத்தை இந்த காடுகள் இருந்து நட்டு வச்சிடறான் கத்திய. அது ரொம்ப கூர்மையான கத்தி. இந்த ஓனாய் வந்து பார்க்கும்போது ஒரு வாடை அடிக்குது, ரத்த வாடை. ஆஹா அப்படின்னு போகுது. அந்த கத்தியில தடவின ரத்தத்தை அப்படி நக்குது, அப்படி நாக்கு விட்டு நக்குது. அப்படியே சுவையா இருக்கு. ஏன்? அறுத்து வடிகிறது இது நாக்கோட ரத்தம் தான். நக்குது. அந்த கோழி ரத்தம் காஞ்சி போச்சு. ஆஹா சுவையா இருக்குன்னு மறுபடியும் இப்படி நக்குது, அப்படி நக்கி பாக்குது. நக்கி நக்கி தன் ரத்தத்தையே குடிச்சு குடிச்சு ஓனாய் செத்து விழுகுது. அப்படிதான் என் மக்கள் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மதிப்புமிக்க தங்கள் உரிமையை வித்து 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 செத்து விழுகிறாங்க. இந்த ஓனாய் கத்தி போல என் மக்களின் வாழ்க்கை இருக்கு. காசு கொடுக்கிறவனை நீ எப்படி நம்புற? திருட்டு பயலுக்கு எப்படி அதிகாரம்? 100 கோடியை முதலீடு செய்து வென்று போய் 1000 கோடி சம்பாரிச்சு கொள்ளதானே அவன் நினைக்கிறான். ஒரு முதலீட்டை செய்கிற முதலாளி லாப தேவைக்காக செய்வானா, மக்கள் சேவைக்காக செய்வானா? இந்த கேள்வி படித்த இளைஞர்கள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்க வேணாமா?